One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. அஜித் சாருக்கு இந்த கதை கரெக்டா இருக்கும், இதை நம்ம எடுத்துட்டு போகணுன்ற அந்த இது எப்படி சார் வந்துச்சு? நான் ஒரு கதையை கொண்டு போய் சார் கிட்ட சொல்லி, சார் இந்த கதையில தான் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னதற்கு மாறாக அப்படி நடக்கல. ஒரு கதை ஆல்ரெடி இருந்தது, இதை தான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. இந்த கதையை கொடுத்துட்டு இதை உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தா நான் எழுதி தரேன். ஐ வுட் ஹவ் மேட் an action film out of this. இந்த மாதிரி ஒரு உறவு சிக்கலை ஒரு லிஸ்டர் வந்து பண்ணவே மாட்டார், செய்யவே மாட்டார், சொல்ல துணியவே மாட்டார். பட் அந்த ஐடியாவை வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் இது படத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு சார் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தார். அவர் வந்து தோற்கக்கூடிய இடத்துல இருக்கார், சரியா? இந்த இன்டர்வல் பாயிண்ட்டை வந்து அஜித் சார் மாதிரியான ஒரு ஹீரோ வச்சு பண்ணுறதே வந்து ஒரு ரிஸ்க். கார் வந்து அப்படி தடம் புரண்டு ஓடும் தெரியுமா? அப்போ வந்து வீலுக்கு பின்னால் இருக்கக்கூடியது ஆறு. ஓகே, அது ஆக்சுவலாக ஓட்டினது வந்து ஒரு ஸ்டண்ட் பர்சன். ஐம் ஜஸ்ட் ரிவீலிங் டூ மச். இதில் வந்து ஒரு மனைவி காணா போகிறாங்க, மனைவியை ஹஸ்பண்ட் தேடி போகிறாரு. இட் ஹேப்பன்ஸ் இன் அ ஃபாரின் கண்ட்ரி. அந்த ஊர் பாஷையை வந்து ஹீரோவுக்கு சரியாக பேச தெரியாது, சரியா? இதுதான் செட்டப். ஆனால் இந்த படத்தில் நாங்கள் சொல்ல வந்த மெசேஜ் என்பது இதையும் கடந்தது, இதையும் தாண்டினது. அந்த அஃபேர் மேட்டர் நீங்கள் சொன்னீங்க. ஆண் வந்து திருமண பந்தத்தை தாண்டி போகும்போது அதுக்கான நியாயமான காரணங்கள் சொல்லப்பட்டு சமுதாயம் ஏற்றுக்கொண்ட படங்கள் எத்தனையோ இருக்கு இல்லையா? அந்த ரூல் தானே பெண்களுக்கும் அப்ளை ஆகணும். அந்த கேரக்டரை காமிக்கவே இல்லையே பிரகாஷ். ஏன் பிரகாஷை காட்டலை என்பது ரொம்ப ஒரு சைல்டிஷான ஒரு கேள்வியானப்படுது. ஏன்னா எந்த இடத்துலையுமே கயல் எங்கடா நோ என் கயல் எங்கே அப்படின்ற மாதிரி அட்ரஸ் பண்ணாம என் மனைவி எங்கன்னு ரொம்ப சொந்தம் கொண்டாடினாரு. ஏன்? there is a psychological factor behind this. இதுல கதை சேமா தான் இருக்கு, பட் டியூரேஷன் கொஞ்சம் நிறைய இருக்கோ. Have you seen the film? Yes, I did. Why do you think the length is longer? Why do you think the run time is longer? அந்த இமோஷனை வந்து ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் பண்றதுக்கு பிரேக் டவுன்ல சொல்லாத விஷயங்களை இதில் சொல்லியிருக்கோம் இல்லையா? See, you have an explanation of what நீங்க இது நான் அந்த கேள்வியை கேட்டதுமே வந்து I have no intentions of putting anyone down here. நீங்க இருக்கீங்க, you will have exact reasons of why you have done it in certain ways ன்றனால தான். ஏஞ்சல், படம் பார்த்துட்டு வந்து பேசணும் அப்படின்றப்போ ஐ திங்க் எனக்கே பர்சனலாக நிறைய விஷயங்கள் கேட்கணும். இதெல்லாம் எப்படி நடந்தது, விடாமுயற்சி அப்படின்றது வந்து தேர்ஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு ஆஸ்க்னு எனக்குமே தோணுச்சு. ஸோ வில் ஸ்டார்ட் வித் யூ. உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு பர்சனலாக? எந்த மாதிரியான காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஆஃப்டர் த ரிலீஸ்? படத்தை பற்றி என்னுடைய கருத்துக்களை கேளுங்க, சொல்கிறேன். ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு. ஓகே சரி. ஒர்க் பண்ணவங்க என்ன சொல்றாங்க? இப்போ வந்து அஜித் சார் சொல்லியிருப்பாங்கல்ல, ஆப்வியஸ்லி கால் பண்ணி ஒரு அப்ரிசியேஷன் இருந்திருக்கும். அந்த மொமெண்ட்ஸ் எப்படி இருந்தது? வாட் வாஸ் இட்? ஆக்சுவலி ஆஃப்டர் வாட்சிங் தி ஃபிலிம், சார் வந்து டப்பிங் அப்போ வந்தார். ஹி வாட்ச் த ஹோல் ஃபிலிம். அண்ட் சார் சொன்ன விஷயம் என்னன்னா, நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா வந்திருக்கு. திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் தட் ஐ வாண்ட் டு மேக். அதுக்கப்புறம் ஆர்எஃப்க்கு ஃபோன் பண்ணி சொன்னாராம், வேற லெவலில் பண்ணியிருக்காரு மகிழ் அப்படின்னு சொன்னாராம். ஸோ இதான் சாருடைய டேக். சார் உங்க குரல் அப்படியே எனக்கு கண்ணை மூடிட்டு கேட்டா அது பின்னாடி போஸ்டர்ல இருக்கிற அஜித் சாரோட வாய்ஸ் லைட்டா கேட்குற மாதிரி இருக்கு. அப்படி ஒரு கணீர் குரல் உங்களுக்கு. யா, ஓகே, தட்ஸ் அ நைஸ் காம்ப்ளிமெண்ட் ஃப்ரம் யோர் ஹீரோ இட் செல்ஃப். அப்படின்றப்போ இட்ஸ் அ குட் ஸ்டார்ட் தான். சரி, இந்த படத்தை வந்து இனிஷியலா அது ஒரு கருவா இருக்கிறப்போ அதை வந்து நீங்க எடுத்துட்டு போய் இந்த ஹீரோக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த தாட் எப்படி வந்துச்சு? பிகாஸ் யோர் மார்க்கெட் இஸ் வைட். நீங்க யூ குட் ஹவ் பிளேஸ்ட் எனி ஒன் இன் தட் பிளேஸ் இல்லையா? ஆனா இது அஜித் சாருக்கு இந்த கதை கரெக்டா இருக்கும், இதை நம்ம எடுத்துட்டு போகணுன்ற அந்த இது எப்படி சார் வந்துச்சு? அது அப்படி நடக்கல. ஓகே, சாரை வச்சு படம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய நீண்ட நாள் ஆசை. ஆல்மோஸ்ட் 15 years. ஓகே, that's a long time. Suresh Chandra sir is a very good friend of mine. He's more like a brother to me. ஆனால் நான் எப்போதுமே வந்து சுரேஷ் சந்திர சார்கிட்ட போயிட்டு எனக்கு சார்கிட்ட கதை சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க நான் கேட்டதே இல்லை. எனக்கு என்னென்னா, அப்படி ஒரு வாய்ப்பு உருவாச்சுன்னா அவங்களாவே கூப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுக்காக என்ன நான் தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு வந்தது.
And then one fine day a call comes. சரியா? ஸோ சார்கிட்ட நான் ஃபோனில் பேசினேன். அதுக்கப்புறம் ஐ met him in person. லண்டனில் நான் அவரை பார்த்தேன். அப்போ என்னன்னா, ஏற்கனவே இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 மாதமோ 1 வருஷமோ கடந்ததுக்கு பின்னால் தான் நான் உள்ள வரேன். சரியா? ஸோ பை தட் டைம் ஸ்டோரி ஒன்று செட் ஆயிருந்தது. ஸோ நான் ஒரு கதையை கொண்டு போய் சார்கிட்ட சொல்லி, சார் இந்த கதையில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னதற்கு மாறாக அப்படி நடக்கலை. ஒரு கதை ஆல்ரெடி இருந்தது, இதை தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. உங்கள் கதை எப்படி இருந்துச்சு? யூ வுட் ஹேவ் ஹேட் சம்திங். 15 வருஷம் ஆசைப்பட்டீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு இன்னும் என்னமோ யோசிச்சு வச்சுட்டு இருப்பீங்க 15 வருஷமா. பட் இந்த கதை தான் அப்படின்றப்போ உங்களுக்கு அது எனக்கு வந்து ஆக்சுவலாக சாரை வச்சு நான் பண்ணக்கூடிய முதல் படம் வந்து ஒரு மாஸ் ஆக்ஷன் என்டர்டெய்னராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையாக இருந்தது. பட் when I was இதுதான் நம்ம பண்ண போகிற கதை அப்படின்னு என்கிட்ட சொன்னபோது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன தயக்கம் வந்தது. சரியா? ஸோ லெட் மீ பி ஃப்ராங்க், இது சாருக்கு இன்னைக்கு பொருந்துமா அப்படிங்கிறது தான் என்னுடைய பெரிய கேள்வி. சாருடைய ஸ்டேச்சருக்கும் சாருக்கு இருக்கக்கூடிய அந்த கேரிஸ்மாவுக்கும் இமேஜுக்கும் கரெக்டான கதை இதுதானா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் சார் ஹேட் சம் கன்சர்ன்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சாருடைய பொதுவாக சாருடைய அந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்கிறதாவே எனக்கு தோணுது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், வரலாறுன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, முகவரின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, என்னை அறிந்தார்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, அண்ட் தென் நேர்கொண்ட பார்வை. இது எல்லாத்துலேயுமே அவருடைய இமேஜுக்கு சற்று புறம்பான, இமேஜுக்கு சற்று விலகி நிற்கக்கூடிய அம்சங்கள் இந்த படத்தில் இருக்கும். இது எல்லாமே சோஷியலி கான்ஷியஸ் ஃபிலிம்ஸ் தான், ஃபிலிம்ஸ் வித் அ மெசேஜ். சரியா? அண்ட் அவர் வந்து சமுதாயத்தை கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு மனிதர். அண்ட் சமீப காலமாக பெண்களுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற அந்த குற்றங்கள், பெண்களுக்கு எதிராக எல்லார் மனசுலையும், பொதுவாக ஆண்கள் மனசில் வியாபிச்சிருக்கக்கூடிய அந்த மனோபாவம், that worries him, okay, that disturbs him. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து இந்த டாக்ஸிக் மாஸ்குலினிட்டியை வந்து நேர் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவருக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. So which is why he decided on this film. And இந்த அசைன்மெண்ட்டை வந்து என்கிட்ட கொடுத்தாரு. அவர் என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, மகள், ஐம் கோயிங் டு ஸ்டெப் அவுட் ஆஃப் மை கம்ஃபர்ட் ஜோன், நீங்க உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வர தயாரா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். So that is how this started. Okay, now it makes a lot of sense இல்லையா? I think, yeah. Okay, இப்போ இந்த படம் வந்துட்டு பிரேக்கிங் டவுன் அப்படின்ற படத்துடைய பிரேக் டவுன். Yeah, so actually I should not have mentioned it. ஏன்னா அது மென்ஷன் பண்ணனால எனக்கு அதுல வந்து எந்த தயக்கமோ இல்லை. But for some reasons production house does not want me to mention it. Talk about it. இப்போ கூடவா? You can mention it. இப்போ இது வந்து பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு படத்துடைய ஒரு கதையை எடுத்து பண்ணியிருக்காங்க, ரீமேக் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்போ அந்த படத்துடைய டியூரேஷன் வாஸ் வெரி லெஸ் கம்பேர்ட் டு வாட் வி ஹேவ் டன் ஃபார் விடாமுயற்சி. அதுக்கான அது போய் ரீச் ஆன ஆடியன்ஸ் வந்து ஒரு மாதிரி அதோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்குல்ல சார், ஆல்ரெடி செட் பண்ணிடுச்சு. ஸோ அதை பார்த்தவங்களுக்கு வந்துட்டு ஓகே, ஸோ சிமிலரான ஒரு இது இருக்க போகுது அப்படின்றப்போ, அதுவும் அஜித் சார் இருக்கிறாரு அண்ட் மகிழ் சார் டைரக்ட் பண்ணியிருக்கிறன்றப்போ தி எக்ஸ்பெக்டேஷன் ஆக்சுவலி ப்ளூ அப் டு மல்டிடியூட்ஸ். இங்கே வந்து பார்க்குறப்போ டியூரேஷன் வாஸ் லிட்டில் பாதரிங் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் இருக்கு ஆஃப்டர் தி ரிலீஸ். இது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இல்லையா? ஓகே, இல்ல. So this is a common thing that's going on. So அதுல லெங்தியா இருக்கு. லெங்தியா இல்ல, அது நீங்க சொன்ன மாதிரி அதை நீங்க சொல்லிட்டீங்க, பிரேக் டவுனுடைய கதைன்றனால அது டியூரேஷன் கம்மி. அப்போ அதோட கதை தான் இங்க இருக்கு அப்படின்றப்போ இதுல கதை சேமா தான் இருக்கு, பட் டியூரேஷன் கொஞ்சம் நிறைய இருக்கோ அப்படின்ற ஒரு ஃபீல் ஒன்று இருக்கு. லெங்தியார்னு கிடையாது. It's just a comparison that the audience have come. Have you seen the film? Yes, I did. Why do you think the length is longer? Why do you think the run time is longer? அந்த இமோஷனை வந்து ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் பண்றதுக்கு பிரேக் டவுன்ல சொல்லாத விஷயங்களை இதுல சொல்லிருக்கோம் இல்லையா? See, you have an explanation of what நீங்க இது நான் அந்த கேள்வியை கேட்டதுமே வந்து I have no intentions of putting anyone down here. நீங்க இருக்கீங்க, you will have exact reasons of why you have done it in certain ways ன்றனால தான். Angeline, I don't doubt your intentions at all. Yeah. So feel free and shoot your questions. So அதுல மிஸ் ஆன விஷயங்கள் இதுல கண்டிப்பா இருக்கணும்ன்றது தான் உங்களுக்கு. அதுல மிஸ் ஆனதுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். அந்த படம் வந்து
ஓகே லெட்ஸ் நாட் டாக் அபவுட் தட் ஃபிலிம், லெட்ஸ் டாக் அபவுட் திஸ் ஒன். ஓகே, இதில் வந்து ஒரு மனைவி காணா போகிறாங்க, மனைவியை ஹஸ்பண்ட் தேடி போகிறாரு. இட் ஹேப்பன்ஸ் இன் அ ஃபாரின் கண்ட்ரி. அந்த ஊர் பாஷையை வந்து ஹீரோவுக்கு சரியாக பேச தெரியாது. சரியா, இதுதான் செட்டப். ஆனால் இந்த படத்தில் நாங்கள் சொல்ல வந்த மெசேஜ் என்பது இதையும் கடந்தது, இதையும் தாண்டினது. நீங்கள் படம் பார்த்துட்டீங்க இல்லையா? வாட் டு யூ திங்க் இஸ் த டேக் அவே ஆஃப் த ஃபிலிம்? சரி, எனக்கு ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்தது இஸ் த லவ் தட் போத் ஆஃப் தம் ஹேட். இதில் மேபி அந்த விமென்க்கு நடந்த பிரச்சனையே வாஸ் த மேஜர் கன்சர்ன், அதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஒரு கப்பல் இவ்வளவு லவ்விங்காக இருக்க முடியுமா அப்படின்றது தான் எனக்கு, தட் வாஸ் மை திங். ஸோ வாட் நீங்கள் என்ன டிசைன் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு அந்த காதல் பார்க்கும்போது என்னடா இப்படி ஒரு லவ் அப்படின்ற மாதிரி எனக்கு அது உங்களுக்கு ஏற்பட்ட உணர்வு இல்லையா? இந்த படத்தினுடைய மெசேஜ் என்ன, மைய கருத்து என்ன நீங்க நினைக்கிறீங்க? மைய கருத்து என்ன? பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, இது நிஜமான ஒரு கதை, நிஜமான ஒரு இல்ல I'll make it simpler. நேர்கொண்ட பார்வை படம் பார்த்திருக்கேன். அதனுடைய மெசேஜ் என்ன? No means no. So what is the message of this film in your opinion? இது சரி நானே சொல்லிடுறேன். நான் இந்த படத்தை எப்படி பார்க்குறேன்? ஓகே, யா. ஏன்னா இந்த படத்துடைய ஏறக்குறைய ஒரு 1.5 மணி நேரம் வேற ஒரு சோர்ஸ் மெட்டீரியலை சார்ந்தது இல்லையா? அது யா, எஸ் எஸ் எஸ். அதை தாண்டி ஒரு 1 மணி நேரம் இந்த கதை இருக்கு. ஆமா ஆமா. என்னுடைய டேக் அவே, வாட் ஐ திங்க் திஸ் ஃபிலிம் வாண்ட்ஸ் டு சே, what I have tried to say, what we have tried to say is the fact that ஒரு திருமண பந்தத்திலிருந்து ஒரு பொண் விலகி கொள்ளணும் அப்படின்னு. ஓகே, எஸ், ரெஸ்பெக்ட் வாட் எவர் த விமன். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து வேணான்னு சொல்றாங்க அந்த அந்த கல்யாணத்துல வந்து ஷி இஸ் நாட் ஹாப்பி வித் த மேரேஜ் அப்படின்றப்போ அவங்க போகணும்னு சொல்றப்போ ஹி இஸ் அக்செப்டிங் இட், அது ரெஸ்பெக்ட் பண்ணி அதை இது பண்றாங்க. எக்ஸாக்ட்லி. யா, திருமண பந்தத்திலிருந்து விலகி கொள்வதற்கான அது காரணங்கள் என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். யா, ஓகே, அதற்கான சகல உரிமையும் அதிகாரமும் ஒரு பெண்ணுக்கு உண்டு. எஸ். The freedom of the women basically, yes. How did I not take this? In fact, நான் வந்து அந்த சீன் படத்துடைய கடைசி சீன்ல இந்த டயலாகாவே வச்சிருந்தேன். Okay, where hero says that. அதுக்கப்புறம் we had some discussions நானும் சாரும். அண்ட் நாங்கள் என்ன ஒரு முடிவுக்கு வந்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் இதை நம்ம படமாவே கதையாவே சொல்லிட்டோம். Why spoon feed the audience? I love you, அதுக்குள்ள எல்லாமே அடக்கும் அப்படிங்கிறத நாங்கள் எடுத்த ஒரு கிரியேட்டிவ் கால். பட் என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் அ டேக் அவே ஆஃப் தி ஃபிலிம். ஐ திங்க் இது நீங்கள் ஒரு டயலாகாக சொல்லியிருந்ததை தாண்டி இதை உணர்த்தியிருக்கீங்க. பட் சம்வேர் அது இதுதான் அப்படின்னு போய் பதியலை மனசுக்குள்ள. பட் ஆட்டோமேட்டிக்கலி அதுதான் மேட்டர் இல்லையா? பிகாஸ் ஃப்ரம் த பிகினிங் when she said that இந்த மாதிரி எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் நான் போகணுன்றப்போ அதில் ஃபோர்ஸ் பண்ணியும் எதுவுமே இல்லை. உனக்கு போகணுமா நீ போ, நானே வந்து என்னை கூப்பிட்டு வந்து விடுறேன்ற அந்த ஒரு தான். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் விமனை ரொம்ப இவ்வளோ அழகாக எடுத்துட்டு வந்து உள்ள வச்சிருக்கீங்க. ஒன் திங் இப்போ நீங்கள் கேட்டதுனால சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதை நான் டயலாகாக வச்சிருந்தேன்னா இன்னும் தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ டயலாகாக வச்சிருந்தேன்னா அது ஸ்பூன் ஃபீடிங் ஆகிடும். சரியா? ஸோ தேட் அ பார்ட் ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க, அவர் அதை கேஷுவலாக எடுத்துக்கல. He goes through a lot of pain. He's bothered about it. He's bothered about it. Okay. தன்னுடைய மனைவியை உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய எந்த ஒரு ஆணுக்கும் தன்னுடைய மனைவியை வந்து திருமண பந்தத்திலிருந்து விலகி போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஒரு வலியும் வேதனையும் ஏற்படுமோ அது அவருக்கும் ஏற்படுது. இன்ஃபேக்ட் when விஜய் ரம்யா asks him, கையல் மேலே உங்களுக்கு கோவமா இருக்கா அப்படின்னு. Yes, no, yes, no. Okay. But ஒரு பாயிண்ட்ல வந்து he comes to a conclusion that more than what he feels, அவருடைய வலி அவருடைய வேதனையை தாண்டி இந்த பொண்ணு ஒரு முடிவு எடுத்திருக்கா. இந்த முடிவை ஸ்லட் ஷேமிங் இல்லாமல், அவளை அவமானப்படுத்தாமல், அவளுடைய கேரக்டரை வந்து அசசினேட் பண்ணாமல் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். சரியா? அண்ட் இந்த கதையை நம்ம சொல்லும்போது இதை ப்ராப்பராக சொல்லணும். சரி, ஒரு ஏறக்குறைய ஒரு ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு சமுதாயத்தில், சரியா, கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் இந்த விஷயம். இதை வந்து நம்ம ப்ராப்பராக சொன்னோம்னா இது போய் ரீச் ஆகும் நாங்கள் நம்பினோம். ஓகே, ஸோ எனக்கு நம்பிக்கை வென்று இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எஸ். ஓகே,
இப்போ நீங்க வந்து நம்ம இந்த அந்த பொண்ணுக்கான ஃப்ரீடம் கொடுக்கறத பத்தி பேசணும். எஸ். இப்போ கதைக்குள்ள வரேன். கதையில ஏன் நீங்க கயலுக்கு வந்து அந்த அஃபேர் மேட்டர் நீங்க சொன்னீங்க. பட் அதுக்குள்ள பிகாஸ் அதுல இருந்து தான் போகுது. அதுக்கப்புறம் தான் டிராவல் போறாங்க. அதெல்லாம் நடக்கிறப்போ அப்படி ஒரு ஆள் நிஜமாவே இருக்கிறாரா? இல்ல அது வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஷி வாண்டட் டு லீவ் தி ரிலேஷன்ஷிப் அது ஒரு கார்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா? அதை ஏன் நீங்க அதை வந்து டெவலப் பண்ணவே இல்லை? டெவலப் ஆஸ் அந்த கேரக்டர் காமிக்கவே இல்லையே பிரகாஷ் இல்லையா? அந்த கேரக்டர் நிஜமாவே இருக்கா இல்லையான்றதே எங்களுக்கு தெரியலையே. ஏன்? Okay, let me answer this question. Okay, ப்ராப்பராகவே ஒரு ஃபுல் வேட்டையாடு விளையாடு படம் நாங்கள் பண்ணினப்போ டேனியல் பாலாஜி அண்ட் இஸ் ஃப்ரெண்ட், ஓகே, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் பற்றிய ஒரு கேள்வி வந்து படம் ரிலீஸுக்கு அப்புறம் வந்தது. அவங்க வெறுமனே ஃப்ரெண்ட்ஸ் தானா இல்லை அதை தாண்டி ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கா அப்படின்னு. அது ஒரு டயலாகாவே இன்ஃபேக்ட் கமல் சார் கேட்பாருல்ல படத்துல. டயலாகா கேட்க மாட்டார், சொல்லுவார். ஆமா ஆமா சொல்லுவாரு. யா அங்கே வந்து ஆக்சுவலாக அவர் வந்து அதை சொல்கிறதுக்கான ரீசன் அவங்கள வந்து டிமாரலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கோவத்தில் சொன்னதாகவும் அதை நம்ம அர்த்தப்படுத்திக்கலாம், சரியா? ஆனால் படத்தில் வந்து அது ரொம்ப உள்ளார்ந்த முறையில் ஆராயப்படலை. இட் வாஸ் நாட் எக்ஸ்ப்ளோர்ட். ஓகே, அது கௌதம் சார்கிட்ட கேட்டபோது அவர் என்ன சொன்னார்னா, ஐ வுட் லைக் டு லீவ் இட் ஓப்பன் எண்டட் அப்படின்னார். ஓகே, ஸோ படம் ரிலீஸுக்கு அப்புறம் there are many people who are asking me the same question. ஓகே, நான் கிட்டத்தட்ட ஒரு 6 இன்டர்வியூ கொடுத்துட்டேன். அதில் ஒரு 4-5 இன்டர்வியூலையாவது இந்த கேள்வி என்கிட்ட கேட்கப்படுது. உண்மையிலேயே பிரகாஷ்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா என்பதை தாண்டி நாங்கள் சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஒரு பொண்ணுக்கு உண்மையிலேயே அப்படி ஒரு அஃபேர் இருக்கு, ஏன்னா அதுக்கு நியாயமான காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை நம்ம மதிக்கணுமா மதிக்க கூடாதா அப்படிங்கிறது. முதல் மரியாதை என்ன கதை சொல்லுச்சு? திருமணத்தை தாண்டிய ஒரு உறவை சிவாஜி கணேசன் ஏற்படுத்துகிறார். வயசு தாண்டிய ஒரு உறவு, சரியா? நம்ம அதை தப்பா பார்த்தோமா? இல்லை. அதுக்கான நியாயங்கள் சொல்லப்பட்டது இல்லையா? இந்த மாதிரி எத்தனை கதைகள் வந்திருக்கு. ஆண் வந்து திருமண பந்தத்தை தாண்டி போகும்போது அதுக்கான நியாயமான காரணங்கள் சொல்லப்பட்டு சமுதாயம் ஏற்றுக்கொண்ட படங்கள் எத்தனையோ இருக்கு இல்லையா? அந்த ரூல் தானே பெண்களுக்கும் அப்ளை ஆகணும். எஸ். அண்ட் ஏன் பிரகாஷை காட்டலை என்பது ரொம்ப ஒரு சைல்டிஷான ஒரு கேள்வியானப்படுது. ஏன்னா this story is not about Prakash. Okay, it is something big than it is Prakash. it is about Kayal and her relationship with her husband. Okay. இதுல பிரகாஷ் என்பவன் ஜஸ்ட் ஒரு இன்சிடென்டல் கேரக்டர் தான். அவனை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அந்த கதை அவனை பற்றியது அல்ல. ஒரு பெங்காலி ஃபில்ம் ஒன்று வந்தது, ஆக்சுவலி டைரக்டட் பை மிருனால் சென். அந்த படத்தில் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த ஒரு பெண், சரியா, வேலைக்கு போகக்கூடிய ஒரு பெண். காலையில் வேலைக்கு போயிட்டான்னா சாயங்காலம் 5:30 மணி 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவா, சரியா? ஒன் பர்டிகுலர் டே 6 மணி ஆச்சா வீட்டுக்கு வரல. அப்போல்லாம் வந்து செல்ஃபோன்ஸ்லாம் கிடையாது இல்லையா, 70s. 6:30 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு, வரல. அப்பா அம்மா பதறாங்க. ஆனால் அக்கம் பக்கத்தில் பொண்ணு வரல அப்படின்னதும், அந்த வீட்டில் பொண்ணு வரல பாரு, மணி 5:30 ஆச்சு, 6:30 ஆச்சு, 7:30 ஆச்சு, என்ன மாதிரியான பேச்சு ஒன்று ஆரம்பிக்குது அப்படின்னா, போன வாரம் கூட நான் பார்த்தேன்டி, அவள் யாரோ ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு இருந்தா. ஓகே, நான் கூட பார்த்தேன். மணி 7 ஆச்சு 8 ஆச்சு, அப்போ அந்த பையன் கூட ஓடி இருப்பாளோ? அவள் வர்றதுக்கு ஏறக்குறைய ஒரு 10-11 மணி ஆகுது. அதுக்குள்ள அவள் வந்து ஊரை விட்டே ஓடி போயிட்டா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கதையே, ஒரு நேரட்டிவே செட் பண்ணப்படுது, சரியா? 11 மணிக்கு அவள் வீட்டுக்கு வந்துடுறான், சரியா? நெய்பர்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அவள் வந்துடுறா வீட்டுக்கு. ஸோ அவள் ஓடி போகல, சரியா? ஓடி போகலங்கிறது வந்து தெளிவாக தெரிஞ்சிருச்சு. பட் ஏன் அவள் வரல, அந்த 8 மணி நேரம் என்ன ஆச்சு, அந்த தாமதத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு அந்த டைரக்டர் சொல்லவே இல்லை. அதை ஏன் நம்ம சொல்லணும்? இந்த எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு பொண்ணு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர தாமதம் ஆச்சுன்னா அதுக்கு வந்து ஏதோ ஒரு காரணம், தப்பான ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிற அந்த மனோபாவத்தை தோல் உரிச்சு காட்டுறது தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. அவர் வந்து அவர் போயிட்டு அந்த தாமதத்துக்கான காரணத்தை சொன்னாருன்னு வச்சுங்களேன், அதே மென்டாலிட்டி சார்ந்த ஒரு மனிதராக தான் அவரும் இருக்காரு அப்படின்னு. அப்போ it will be like justifying it is good or bad. It doesn't give her any freedom.
அவ என்ன வேணா பண்ணலாம், எப்ப வேணா வரலான்றதுதான் அந்த ரீசன் கொடுக்காததுக்கான காரணம். அண்ட் அவளுடைய அந்தரங்கத்துக்குள்ள எட்டி பார்க்கின்ற உரிமை யாருக்கும் கிடையாது. ஸோ அப்படி யாரும் கேட்குறாங்களா இல்லையான்னு தெரியல. பட் யார் அந்த பிரகாஷ், எதுக்கு அந்த பிரகாஷ்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா? அவங்களுடைய மனோபாவம் என்பது இந்த ரகத்தை சார்ந்தது தான், கீழ்த்தரமானது தான். அடுத்தவங்களுடைய அந்தரங்கத்துல எட்டி பார்க்கின்ற ஒரு முனைப்பு தான். சரியா? அதை நாங்க அட்ரஸ் பண்ணோங்கிற ஒரு அவசியமே இல்லை. ஐ வண்டர் ஹவ் என்னெல்லாம் உங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருந்திருக்கும் இந்த படம் எடுக்கிறதுக்குள்ள. யூ ஹேவ் யுவர் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் ஃபார் எவ்ரி சிங்கிள் திங் இல்லையா? A lot goes into a script, Angeline, before we write it. And then even afterwards நிறைய டிஸ்கஸ் பண்றோம், நிறைய கருத்து பரிமாற்றங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்டேஜுக்கு போகிறோம். ஸோ there's a lot of thought process that goes behind every script. ஸோ இப்போ அதே மாதிரி இன்னொரு வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஃபில்ம் இஸ் அஜித் சார் டூயிங் எவ்ரி திங் பை ஹிம்செல்ஃப். தேர் இஸ் நோ டூப் இன் த ஃபில்ம். ரொம்ப எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரியான கார் சேஸ் சீன்ஸாக இருக்கட்டும், ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், ஸ்பெஷலி அந்த காரில் டாப் ஆங்கிளில் 4 பேரை காமிக்கிற அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து இஸ் மைண்ட் ப்ளோயிங். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதில் நிறைய சேலஞ்ச். நீங்கள் வந்து இன்ஃபேக்ட் ரிலீஸ்க்கு முன்னாடி தேர் வாஸ் அ வீடியோ தட் வாஸ் ரிலீஸ்ட். ஸோ அதுலேயுமே தெரிஞ்சது என்ன கஷ்டங்கள்லாம். பட் பர்சனலி ஐ வுட் லைக் டு நோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷூட் பண்ணுறப்போ ஹவ் வாஸ் இட் ஆஸ் அ பர்சன்? அங்கே இருந்தப்போ ஹவு டாக்ஸிங் இட் வாஸ் டு கெட் வாட் யூ ஹேட் இன் மைண்ட். இதுதான் எனக்கு வேணும் அப்படின்றதுல தீர்மானமாக இருக்கிற ஒரு இயக்குனர் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற வரைக்கும் உங்களோட மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. பொதுவாக வந்து இந்த ஷார்ட்டை வர வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் என்னெல்லாம் பண்ணினேன் தெரியுமா அப்படின்னு பேசுறதே கொஞ்சம் சைல்டிஷாக இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவன் நான். இல்லை க்ளோரிஃபை பண்ணுறதுக்கு என்ன இருக்கு, அவ்வளோதான். சரி. அண்ட் மோர் தென் எனிபடி எல்ஸ். இப்போ உங்கள் கேள்வியிலே இருந்தது இல்லையா, சார் டிட் ஆல் ஹிஸ் ஸ்டன்ட்ஸ், எவ்ரி ஸ்டண்ட் ஆஃப் ஹிஸ். சரியா? இன்ஃபேக்ட் அந்த கார் வந்து அப்படி தடம் புரண்டு ஓடும் தெரியுமா, அப்போ வந்து வீலுக்கு பின்னால் இருக்கக்கூடியது 6. ஓகே, அது ஆக்சுவலாக ஓட்டினது வந்து ஒரு ஸ்டண்ட் பர்சன். I'm just revealing too much. Please. Sir wanted to do that also. அவருக்கு தெரியாம நாங்க வந்து ஷூட் பண்ண வேண்டியிருந்தது. Because he loves doing such kind of shots. நாங்களே வந்து பயப்படுவோம், சார் இது வேணுமா, இது நீங்க பண்ணணுமா. இல்லை சார், ஐ டோன்ட் வாண்ட் டு சீட் தி ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவார். ஐம் நாட் ட்ரைங் டு அவரை ஏற்றி வச்சு புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமே எனக்கு இல்லை. ஐம் ஜஸ்ட் ஸ்டேட்டிங் த ஃபேக்ட். ஓகே. ஸோ நாங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் விட அவர் தான் அதிகமாக கஷ்டப்பட்டார். இப்போ உங்களுக்கு வந்து சார் கன்வின்ஸ் பண்ணுறது ஒரு கஷ்டம் இருக்கும்ல, சார் இது வேணாம் சார் இது பண்ணாதீங்க, அந்த கஷ்டம் தான் இருந்தது தவிர பண்ண வைக்க கன்வின்ஸ் பண்ணுறதுல கஷ்டமே இல்லை. அண்ட் ஒன் மோர் திங், இது அஜித் சார் இது அவர் பண்ண முடியும் அப்படின்றனாலையும் சில ஸ்டன் சீக்வன்ஸ் இதில் ஆட் ஆச்சா, இல்லை இஸ் திஸ் வாட் யூ ஹேட் இன் மைண்ட்? இந்த கதையாவே இதில் இவ்வளோ ஃபைட் சீக்வன்ஸஸ் இதில் கார் சேஸ் எல்லாம் இருக்கணும்ன்றது ஸ்கிரிப்ட்ல இருந்த ஒரு விஷயம். ஓகே ஓகே. நிறைய விஷயங்கள் பார்க்குறப்போ இது எப்படி பண்ணாங்க அப்படின்றதான் ஆச்சு. பட் சி அதை நான் க்ளோரிஃபை பண்ணி கேட்குறேன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம், அந்த ஆஸ்பெக்ட் விட்டுறலாம். எப்படி அந்த வேலையை பண்ணீங்க நீங்க? ஐ டாக்கிங் அபௌட் ஏதாவது பர்టిక్యులர் சீனை பத்தி கேக்குறீங்களா? இல்ல ஜெனரலாவே அந்த கார் சீக்வென்ஸ் மேல அந்த ஆங்கிள் வச்சு ஷாட் பண்ணதா இருக்கட்டும், அப்புறம் அந்த ஆர்எஃப் கூட இருந்த ஃபைட் சீக்வென்ஸஸா இருக்கட்டும், கார் டோர் திறந்து அவர் கீழே போகும்போது ஐயோ இடிச்சிட போது எழுந்துருங்கன்னு நாங்க இங்க இருந்து சொல்றேன். அந்த மாதிரி வெரி வைப்ரண்ட் அண்ட் வெரி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் क्वेश्चन. ஸோ இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் டிராமாவை ஆரம்பிக்கிற ஒரு படம். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக மாறுது இல்லையா, ஆஃப்டர் த டிஸப்பியரன்ஸ் ஆஃப் த ஒய்ஃப். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து இது ஒரு ஆக்ஷன் மோடுக்கு இந்த படம் வந்து டிரான்சிஷன் ஆகுது. ஸோ அது ஆக்ஷன் மோட டிரான்சிஷன் ஆகக்கூடிய அந்த தருணம் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் படத்தில். ஏன்னா அங்கே ஏற்படக்கூடிய அந்த மாற்றம், அந்த மொமெண்டம் கடைசி வரைக்கும் போய்கிட்டே இருக்கணும். ஸோ திஸ் சீன் இஸ் ஸோ க்ரூஷியல். இது வந்து ஆக்சுவலாக அந்த சோர்ஸ் மெட்டீரியல்லையுமே இருந்த ஒரு சீன் தான். ஆனால் நீங்கள் அந்த படத்தையும் பாருங்கள், இந்த படத்தையும் பாருங்கள், இதோடைய ஸ்டேஜிங்கு, இதில் இருக்கக்கூடிய அந்த மேக்கிங் எல்லாமே வேறு. எனக்கும் சுப்ரீம் சுந்தருக்கும் நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்தது. ஏன்னா நான் அவர்கிட்ட அதான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தேன், சார் இந்த ஃபைட் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கணும் வரக்கூடிய படங்களுக்கு. ஏன்னா ஒரு ஸ்பேஷியஸான ஏரியாவில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டன் சீனை கொரியோகிராஃப் பண்ணுறது என்பது வேறு, ஒரு கன்ஃபைன்டு ஸ்பேஸுக்குள்ள நீங்கள் வந்து ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸுக்கு ஸ்டேஜ் பண்ணுறதுங்கிறது வேறு. எது நமக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜாக இருக்கோ அதையே நம்ம வந்து அட்வான்டேஜாக மாற்றணும். அண்ட் ரெண்டாவது, இதை வந்து ஒரு ஸ்டண்ட்டாகவே ஜனங்க ரசிக்கணும். அதை ரசிச்சனால தான் இந்த கேள்வி வந்துச்சு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். தேங்க்யூ.
எப்படி நம்ம வந்து ஒரு நல்ல நடனத்தை ரசிப்போமோ, எப்படி ஒரு நல்ல பாடலை ரசிப்போம், அந்த மாதிரி ஸ்டண்ட்டுக்காகவே இதை வந்து ரசிக்கப்பட வேண்டும். எனக்கு அந்த மாதிரி ஒரு கொரியோகிராஃபி பண்ணி எடுத்துட்டு வாங்க சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் அவர் ஒரு ஸ்டோரி போர்ட் போட்டு எடுத்துகிட்டு வந்தார். அண்ட் ஐ ஹேட் மோ இன்புட்ஸ் டு கிவ். ஸோ அது ஒரு கலந்துரையாடல் தான். அண்ட் நான் இன்னொரு விஷயமும் சொன்னேன், சார் இதில் வந்து நம்ம எப்படி ஷாட் வச்சோம் அப்படின்றத எல்லாருமே கேட்கணும். ஸோ ஏன்னா ஒரு காருக்குள்ள there are only so many shots you can actually set up, இல்லையா? ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி, இப்படி வைக்கலாம் இப்படி வைக்கலாம் அப்படிதான். எக்ஸாக்ட்லி. ஜன்னல் வழியா அந்த விண்ட்ஸ்க்ரீன் வழியா. ஸோ அதையும் தாண்டி சில ஷாட்ஸ் இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லும்போது அவர் கொடுத்த ஐடியா தான், ஒரு ஹம்மரை வாங்கி அதை ரெண்டாக பொழந்துருவோம் அப்படின்னாரு. ஸோ தட் we have more space for the camera to move about. So that is how it all came to be. சரியா? அது நிறைய நாட்கள் ஷூட் பண்ண ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் தான் அது. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டோரி போர்ட் பண்ணினோம். அதுக்கப்புறம் இந்த ஹம்மர் பிடிஎஸ் வரும். ஸோ யூ கேன் ஆக்சுவலி see what we have done. அந்த கார் ரெண்டாக புழக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த லைட்டிங், அந்த ஆக்சுவல் ஸ்டேஜிங். ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் மாஸ்டர் வந்து ஒரு எடிட் பண்ணிட்டார். அது ஏறக்குறைய ஒரு 4-5 நிமிஷம் ஓடிச்சு. தென் ஸ்ரீகாந்த் காம்ஸ் மை எடிட்டர். ஓகே, ஒரு 4-5 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு ஃபைட்டை அவர் வந்து கிறிஸ்பாக்குறாரு. ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம். ஓகே, அப்பயே அது எலிவேட் ஆகுது. சரி, ஃபர்ஸ்ட் இட் வாஸ் an ஐடியா, தென் இட் வாஸ் ஷார்ட், தென் இட் வாஸ் எடிட்டட். அது வேற லெவலுக்கு வந்து நிற்கிது. அதுக்கப்புறம் கம்சானி. சரியா? He understood the importance of this moment in the film. Okay, அது வரைக்கும் அடி வாங்கி ஏளனப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு, ஓகே, a guy who is being pushed around begins to retaliate. அது எப்படிப்பட்ட ஒரு கூஸ் பம்ப்ஸ் மோமெண்டாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அவர் ஒரு மியூசிக் ஒன்று கம்போஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றாரு. நான் அதை போட்டு கேட்குறேன். யூ நோ இல்லை திஸ் கடவுளே அஜித்து, நான் எதிர்பார்க்கவே இல்லை. he created a magic. அங்கே ஒரு ஸ்பேஸ் ஒன்று விட்டார். சரியா? அண்ட் இட் வாஸ் ஹிஸ் ஒப்பீனியன் that the people will start shouting கடவுளே அஜித். ஸோ இந்த சினர்ஜி இருக்குல்ல between Ani and his fans, between Ani and the audience. ஓகே, அவர் இந்த பல்ஸை பிடிக்கிற அந்த ஒரு விஷயம் அவர் என்ன சொன்னாரோ that actually happened in the theaters. So that is how the scene was elevated. And எனக்கு என்ன ஆச்சரியம்னா, I thought இந்த ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸை வந்து ஆண்கள் தான் ரசிப்பாங்க. அவங்க I'm really happy about it. அது பார்க்கும்போதே இதுல ஏதோ புதுசா இருக்கு. see technically we don't know much, but இதுல ஏதோ புதுசா இருக்கு அப்படின்ற ஒரு ஹோல்ட் இருந்தது. கிரேட். இதுக்கு பின்னாடி இவ்வளோ இருக்கு அப்படின்றப்போ it's really interesting and we're very much waiting for the BTS video to come. It'll come. Okay, so இப்போ வந்து இன்னொரு equally balance பண்ற ஒரு person in your film is Arjun sir. There's this thing இல்லையா, strong villain எப்பவுமே தேவைன்ற. ஸோ அஜித் சாரோட இதுக்கு மேட்ச் பண்ணி அர்ஜுன் சார் அவ்வளோ இதாக இந்த படத்தில் இது பண்ணியிருக்காங்க. பட் பிஃபோர் த மூவி காட் ரிலீஸ்ட், இவங்க காம்பினேஷனில் என்னெல்லாம் இருக்க போகுது, என்னெல்லாம் இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கணிப்புகள் இருந்தது. அப்போது மங்காத்தால இருந்த மாதிரி இங்கே இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி நாங்கள் ஆடியன்ஸாக எதிர்பார்க்குறப்போ, இப்படிலாம் எங்களுக்கு யோசனைகள் இருக்கிறப்போ, ஒரு டிரெக்டராக நீங்கள் இவங்க 2 பேரையும் வச்சு பண்ணணும் அப்படின்றப்போ, வாட் ஆர் த சேலஞ்சஸ்? எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க? பிகாஸ் இதெல்லாம் ஆல்ரெடி கொடுத்தாச்சு, இதை விட மாஸ் கொடுக்கணுமா, இல்லை புதுசாக எப்படி எடுத்துகிட்டு வர்றது இவங்க 2 பேரும் ஸ்க்ரீனில் காமிக்கிறப்போ அப்படின்ற சேலஞ்சஸ் உங்களுக்கு ஜாஸ்தி இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதை எப்படி, ஹவு டிட் யூ ஒர்க் அவுட்? எங்களுக்கு இருந்த மிகப்பெரிய சேலஞ்ச், ஒற்றை சேலஞ்ச் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு தான். ஏன்னா அவங்க ஒரு முன்முடிவுக்கு வந்திருந்தாங்க இல்லையா? அண்ட் ரெண்டாவது, இது வந்து ஏற்கனவே வந்து சாதிச்சு காட்டின ஒரு காம்பினேஷன். ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. பட் நாங்கள் சொல்ல போகின்ற கதையோ முற்றிலும் வேறு வகையானது. ஸோ அதனால தான் நான் வந்து என்னுடைய எல்லா பேட்டிகள்லையும், பிஃபோர் த ரிலீஸ் ஆஃப் த ஃபிலிம், என்னுடைய எல்லா நேர்காணல்கள்லையும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், இது அந்த மாதிரியான ஒரு படம் இல்லை, இது அந்த மாதிரியான ஒரு படம் இல்லை அப்படின்றது. பட் we knew that we had a strong content. நாங்கள் எங்ககிட்ட ஒரு நல்ல கதை இருந்தது, சொல்வதற்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான மெசேஜ் இருந்தது அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப உறுதியாக கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். அண்ட் தென் we required an artist
who matched Ajit sir in stature, okay, and swag and attitude and screen presence. அர்ஜுன் சார் தான் ஒரு நேச்சுரல் சாய்ஸாக இருந்தது. ஸோ இன்ஃபேக்ட் அஜித் சாரே வந்து அவர் பேர் தான் சஜஸ்ட் பண்ணினார். பட் ஹி வாஸ் ஹெல்ட் அப் வித் another ப்ராஜெக்ட் ஆஃப் ஹிஸ். அவரால் உடனடியாக டேட்ஸ் கொடுக்க முடியல. அப்போ நாங்கள் வந்து மற்ற ஆர்டிஸ்ட்டுங்களை வந்து தேட ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு பயங்கர ஏமாற்றமாக தான் இருந்தது. பட் வேறு வழி இல்லாமல் மற்ற ஆர்டிஸ்ட்டையும் பார்க்க ஆரம்பித்தோம். தென் ஒரு நல்ல வாய்ப்பாக அவரே வந்து நான் டேட்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஐ வில் கம் ஆன் போர்ட் அப்படின்னு சொன்னார். ஸோ தட் இஸ் ஹவ் திங்ஸ் கேம் டு பி. எனக்கு இதில் வந்து அவங்களுடைய ஆக்சுவல் அந்த சண்டை காட்சியை காட்டிலும் எனக்கு அந்த சண்டை காட்சிக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த கான்ஃபரன்டேஷன்லாம் இருக்குல்ல, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவருடைய ட்ரக்கை நிறுத்தி சார் கேட்பார்ல, ஓகே, இந்த மொமெண்ட்ஸ் தான் வந்து என்ன வந்து பெரிதும் கவர்ந்தது. ஏன்னா two major stars, okay, with larger than life images. But அங்க வந்து எனக்கு தெரிஞ்சது two first class performers. and அவங்களுடைய மைண்ட் ப்ளோயிங் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இது வந்து இருந்துகிட்டே இருக்கும் அங்கே இன்டர்வல் பாயிண்ட்ல. சரியா? ஸோ ஐ காட் டு see it. I had the best seat. நேர்ல விட்னஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க இது எல்லாத்தையுமே. எக்ஸாக்ட்லி. ஓகே. ஸோ உங்களுக்கு இப்போ இதில் எனக்கு நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு கேள்வி வருது. ஒரு பெரிய ஸ்டார் வச்சு படம் பண்ணுறப்போ இந்த ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நேச்சுரலி வர்றதுனால அது எவ்வளோ பெரிய ஒரு தாக்கம், ஒரு பேட் திங்காக மாறுது ஒரு கிரியேட்டருக்கு. இட் இஸ் டெஃபினெட்லி ப்ரெஷரைஸ். அப்படி ஒரு ப்ரெஷரே இல்லை அப்படின்னு நான் சொன்னோன்னா அது போய் சொல்கிறதாகும். இன்ஃபேக்ட் நான் பயந்தேன், இதுதான் கதை அப்படின்னு சொல்லும்போது நான் பயந்தேன். ஏன்னா எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கு. சரியாகவோ தவறாகவோ ஐ எம் நோன் அஸ் an action director. யா, தடம்ல உள்ள சீக்வென்ஸ் எல்லாம் பார்த்தா இன்ஃபேக்ட் தடம்ல வந்து அந்த ஒரு ஃபைட்டை தவிர ஒரு ஃபைட்டே இருக்காது. ஒரு ஃபைட் போதும். பட் இட் வாஸ் லுக்ட் அப்பான் as an action film. என்னுடைய வழக்கமான ஜான்ரை சார்ந்த ஒரு படமா தான் அது இன்றளவும் பார்க்கப்படுகிறது. எதிர்பார்ப்பு வேற மாதிரியா இருக்கு வெளியே அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரியா? ஸோ ஏதோ ஒரு சம்பவம் லோடிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு. ஆஃப்டர் 2 years ஆல்சோ சாரோட படம் வருது. அப்புறம் நீங்க யூ நோன் ஃபார் யுவர் ஆக்ஷன் அப்படின்றப்போ அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வருது. அண்ட் ஆப்வியஸ்லி அஜித் சார் அண்ட் த க்ரூ இட் செல்ஃப் இஸ் வெரி ப்ராமிசிங். இதெல்லாம் சேர்ந்த உடனே ஏதோ ஒன்று வருதுன்ற ஒரு ஹைப் ஒன்று இருக்கு. இப்போ நான் சொல்றேன், ஏதோ ஒன்று வருதுன்ற ஒரு ஹைப் இருக்கு. அதனால எந்த ஒரு கண்டென்ட் கொடுத்தாலும் அவங்களால சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்கா? இல்ல, அது கொஞ்சம் கூட இல்ல. எனக்கு ஒரு அச்சம் இருந்தது, சாட்டிஸ்ஃபை ஆகாம போயிருவாங்களோங்கிற ஒரு அச்சம் ஒன்று இருந்தது. பட் அந்த நேரத்துல வந்து சார் எனக்கு கொடுத்த தைரியம் தான். சார் என்ன சொன்னார்னா, மகள், டோன்ட் வரி அபவுட் மை ஃபேன்ஸ். மை ஃபேன்ஸ் ஆர் டியூன்ட் டு இட். ஓகே, அவங்க வந்து ஏற்கனவே வந்து நான் இந்த மாதிரி படங்கள் பண்ணினதை பார்த்துருக்காங்க. நான் ஏற்கனவே கோட் பண்ணினேன், அதெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு என்கேஜிங்கான ஒரு சென்சிபிளான படம் பண்ணும். ஓகே, தட் வாஸ் தி பிரைமரி கன்சர்ன். நம்ம அவருடைய டெம்ப்ளேட்ல இருந்து சற்றே விலகினா ஆனா ஒரு நல்ல படத்தை நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை அவர் தான் கொடுத்துட்டே இருந்தார். அண்ட் நாங்கள் எவ்வளோ லிபர்ட்டிஸ் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு உறவு சிக்கலை ஒரு லிஸ்டர் வந்து பண்ணவே மாட்டார், செய்யவே மாட்டார், சொல்ல துணியவே மாட்டார். பட் அந்த ஐடியாவை வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் இது படத்துக்குள்ள வரணும் அப்படின்னு சார் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தார். அண்ட் ஒரு விதத்தில் இட் வாஸ் லிபரேட்டிங். அது ரெஸ்ட்ரிக்டிங்காக இருந்தாலும் கூட இன்னொரு விதத்தில் இட் வாஸ் லிபரேட்டிங். ஏன்னா எனக்கு வந்து என்னோட இமேஜை பற்றி கவலை இல்லைன்னு ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லும் போது, ஒரு ஸ்டார் சொல்லும் போது, இட் வாஸ் லிபரேட்டிங் ஃபார் மீ. பட் இட் வாஸ் ஆல்சோ ஃப்ரைட்டனிங். ஏன்னா இந்த கதையை கொடுத்துட்டு இதை இஷ்டத்துக்கு நீ பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தா நான் எழுதி தரேன், ஐ வுட் ஹவ் மேட் an action film out of this. ஒரு மாஸ் ஆக்ஷன் என்டர்டெய்னர் தான் நம்ம இப்ப கோட் பண்ற இந்த ஒரு ஆக்ஷன் மாதிரி பல விஷயங்கள் வேற மாதிரி இருந்திருக்கும். எக்ஸாக்ட்லி, ஒரு மாஸ் இன்ட்ரோடக்ஷன் இருந்திருக்கும், பஞ்ச் டயலாக்ஸ் இருந்திருக்கும், மேபி ஒரு எக்ஸிலரேட்டிங்கான இன்டர்வல் பிளாக் இருந்திருக்கும். இதுலயும் இருந்துச்சு. பை தி வே, நாங்க ஒரு நிமிஷம் கையில கொஞ்சம் தப்பா நினைச்சிட்டோம். சோ அதே ஒரு கேப்டிவேட்டிங்கான ஒரு மொமெண்ட், ஒரு என்க்ராசிங்கான மொமெண்ட், பட் வித்வுட் ஃபைட்ஸ். அண்ட் இதுதான் வந்து இன்னைக்கு வந்து நோட்டீஸ் செய்யப்படுது. இதுக்காக தான் இந்த படம் பாராட்டப்படுது. சரி, ஏன்னா ஃபார்முலாவில இருந்து விலகி இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர்வல் பாயிண்ட், என்னுடைய எல்லா இன்டர்வல் பாயிண்ட்டும் வந்து ஒரு மாஸ் இன்டர்வல் பாயிண்டாக தான் இருந்திருக்கு இது வரைக்கும். அது கழக தலைவன் நீங்கள் பின்னோக்கி போனீங்கன்னா எல்லா படங்களும். இங்கே அந்த ஹீரோ வந்து ரிசீவிங் எண்டில் இருக்கார், அடி வாங்குகின்ற இடத்துல
முழங்கால் உட்கார வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல இருக்காரு. அவர் வந்து தோற்கக்கூடிய இடத்துல இருக்காரு. சரியா? இந்த இன்டர்வல் பாயிண்ட்டை வந்து அஜித் சார் மாதிரியான ஒரு ஹீரோ வச்சு பண்றதே வந்து ஒரு ரிஸ்க். பட் நீங்க சொல்றீங்கல்ல, we had this confidence. இந்த ட்விஸ்ட் வந்து ஆடியன்ஸை கேப்டிவேட் பண்ணும் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். அதான் சொல்றேன், ஒரு நிமிஷம் நாங்கள் கையில தப்பா நினைச்சிட்டோம். அண்ட் அதே வந்து எண்ட்ல பாத்தீங்கன்னாலும் ஈவன் ஆஃப்டர் ஜஸ்ட் பிஃபோர் அர்ஜுன் சார் இஸ் கோயிங் டு பி வேன்குவிஷ்ட். சரியா? ஹீரோ ஜெயிச்சிட்டார் சண்டையில. இருந்தாலும் கெஞ்சுகின்றவராக, ப்ளீட் பண்ணுகின்றவராக ஹீரோ தான் இருப்பார். கொக்கரிக்கின்றவராக அர்ஜுன் இருப்பார். ஸோ இந்த விஷயங்கள் தான் படத்துல வந்து சுவாரஸ்யத்தை கூட்டியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் பயந்துகிட்டு தான் இருந்தேன். படம் ரிலீஸ் வரைக்கும் நான் பயந்துகிட்டு தான் இருந்தேன். அடி வாங்கினாரு அஜித் சார் முதல்ல அப்படின்ற ஒரு ஃபீல்ல இருந்து அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்குவாங்களோன்ற ஒரு பயம். ஆமா, ஃபேன்ஸ் எப்படி எடுத்துக்குவாங்க. ஆமா, ஏன்னா முன்னாடி நிறைய இது சொல்லியிருக்காங்க. நிறைய இப்போ கே. எஸ். ரவிக்குமார் சார் நிறைய பேர் வந்து சொல்ல விஷயம் எப்படின்னா, ஹீரோ அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வச்சாலே அந்த அடிக்கிறவனுக்கும் பிரச்சனை, அந்த டிரெக்டருக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஃபேன்ஸ் கான்ட் அக்செப்ட் தட் அட் எனி பாயிண்ட். ஸோ இந்த படத்துல அப்படியே அதை மொத்தமா டைம்ஸ் ஆஃப் சேஞ்ச், பட் இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ப்ளீடிங் எண்ட்ல இருக்கிற மாதிரி காமிச்சது வந்து கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் போக போக நீங்க அடிங்க அடிங்க நம்ம சீட்ல இருந்து கத்துற மாதிரியான ஒரு சீக்வென்சஸும் இருந்தது. That shows the maturity of the audience, the Tamil audience especially, and also the maturity of Sir's fans. ஏன்னா அவர் நம்பினார். அவருக்கு வந்து கொஞ்சம் கூட தயக்கம், என்னுடைய ஃபேன்ஸ் will accept this அப்படின்னாரு. To start to do such kind of films, எனக்கு உடனே ரிலேட் ஆகிறது மம்முட்டி சார். இப்போ லவ்னு நினைக்கிறேன்ல, அது காதல் ஏதோ ஒரு படம், ஜோதிகா மேம் கூட ஒரு படம் பண்ணாங்க. ஸோ தட் வாஸ் ஆல்சோ டாக் மச் அபவுட். ரொம்ப இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து ஒரு பெரிய ஸ்டார் பண்றாங்க அப்படின்றப்போ இட்ஸ் a big thing. Some likewise நம்ம ஏகே இந்த மாதிரி சேஞ்ச் வருது ஆரோக்கியமானது தான். of course, yes. சாரி, நீங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்க வந்தீங்க. பட் ஸோ இப்போ என்னன்னா, இன்னொன்று ரொம்ப எனக்கு கேட்கணும்னு தோணுது, எந்த இடத்துலையுமே கயல் எங்கடா நோ என் கயல் எங்கே அப்படின்ற மாதிரி அட்ரஸ் பண்ணாம என் மனைவி எங்கன்னு ரொம்ப சொந்தம் கொண்டாடினாரு. ஏன்? There is a psychological factor behind this. Okay. மனைவியை கடத்திக்கிட்டு போனவங்க வந்து ஆக்சுவலி they are ruffians, they are thugs, they have no respect for women, they have no respect for other individuals. சரியா? இப்படிப்பட்ட ஆளுங்களிடம் தன்னுடைய மனைவியை உண்மையா நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தன்னுடைய மனைவியுடைய பேரையே சொல்ல மாட்டான், பர்சனலைஸ் பண்ண மாட்டான். ஐ ஆக்சுவலி said this to Sir and Sir accepted this. அவன் வந்து பொதுப்படையாக தான் சொல்லுவான். he will not personalize. அவனுக்கு வாயிலிருந்து கையல்ன்ற பேர் வர்றது கூட அவனுக்கு வந்து கூசுகின்ற ஒரு விஷயமா தான் இருக்கும். சரி. And I very deliberately avoided the usage of பொண்டாட்டி. மனைவின்னு தான் சொல்லுவார். That is the respect he gives her. Okay. So அதனால தான் அந்த கையல்ன்ற வார்த்தை வந்து அதுவும் people like not R of the person but people like Michael the character, people like அந்த நிக்கில் and இவங்க முன்னாடி தன்னுடைய மனைவி பேரை சொல்றது கூட கூசக்கூடிய ஒரு மனோபாவம் தான் இருக்கும், சைக்கலாஜிக்கலி ஸ்பீக்கிங். ஓகே, அதனால தான் அதை அவர் அவாய்ட் பண்ண மாதிரி நான் எழுதியிருந்தேன். எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் பாத்தீங்களா? There is a lot of homework we do. Yeah. I think இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூல ஆஃப்டர் everybody should be like இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ ஆஃப்டர் ரிலீஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். பிகாஸ் they will know, the audience will automatically know how much of homework and how much of vast work is done for a film. It's just not made like that. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கறேன்னா எனக்கு தோணுனதை நான் கேட்கறேன், ஆனா எல்லாத்துக்கும் உங்ககிட்ட ஒரு பதில் இருக்கு அப்படின்றப்போ it shows how much of work is gone into the film. நான் ஒன்னு சொல்றேன், sorry to but no problem. I don't know, என்னுடைய I'm not boasting here, I'm not blowing my own trumpet, but ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கலகத்தலைவன் படம் நீங்க பாத்தீங்களோ எனக்கு தெரியாது. பாத்தீங்களா? பாத்திருக்கேன். எஸ். அந்த படத்துல வந்து ஆக்சுவலா there is a love story between உதய் சார் அண்ட் நிதி. திடீர்னு ஒரு நாள் அவர் காண போயிடுவார். ஏன் போனாரு, எதனால போனாருங்கிற காரணம் சொல்லாமலே அவர் மறைஞ்சிடுவார். and he vanishes for more than 7 years out of her life. அவங்க வந்து இன்னொரு பந்தத்தை தேடி அவங்க போகல. சரியா? அவர் மேல உள்ள அந்த அன்புனால அவங்க வந்து அப்படியே தான் இருப்பாங்க, சிங்கிளாவே இருப்பாங்க. And then one fine day 7 years later he calls and he says நான் ஊரை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபேக்ட் அவர்கிட்ட இந்த கால் வந்ததும், கால் வராதான்னு காத்துக்கிட்டு இருந்த பொண்ணு கால் வந்ததும் what will she do you remember? She will pretend as if she will fling the phone away.
Okay. கோவத்துல. And then she goes and she picks it up. Okay. And then அவர் வந்து நான் ஊரை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பத்துல நான் வரேன்னு சொல்லிடுவாங்க. பட் அதுக்கப்புறம் மறுபடியும் கால் பண்ணி என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, உனக்கு ஒரு கனவு இருந்த மாதிரி எனக்கு ஒன்று இருந்தது. I wanted to become a doctor. I wanted to serve the people. I'm living my dream now. சரியா? And this is more important for me அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தான். ஒரு ஆக்ஷன் த்ரில்லருக்குள்ள எனக்கு கிடைச்ச அந்த ஒரு சின்ன ஸ்பேஸ்ல நான் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் மூவியில் நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். ஃபார் அ வுமன், ஃபார் அ கேர்ள், it is also fair and right for her to choose her profession and her dream, okay, before the year. So this has always been my concern, Chariya. So when Sir gave me this film, I was scared, but I was also happy. Okay. எந்த இடத்துலையும் இந்த பொண்ணை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணவோ ஸ்லட்சியம் பண்ணவோ கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம். இதை நம்ம சரியா சொன்னோம்னா இது ஆடியன்ஸ் ஏத்துக்குவாங்க அப்படின்னு தோணுச்சு. It has paid off. I'm sorry. No, but yeah, you made us think a little bit, yes. ஆமால அப்படின்ற ஒரு ஜோன்குள்ள எங்களை போட்டிருக்கீங்க. Okay. Another doubt that I had in the film is ரம்யா அவங்களோட கேரக்டர்ல she will have interest in அஜித் சார் அப்படின்ற மாதிரி ரெஜினா நரேட் பண்ணுவாங்க த்ரிஷா மேம் கிட்ட. பட் அது உண்மையா பொய்யா அப்படின்றதுக்கான விளக்கம் வந்து சொல்லி. See, அது உண்மைதான். ஓகே. ரம்யா வந்து அந்த மோமெண்ட்ல she is overtaken by emotions. சரியா? அதை நாங்கள் ரொம்ப அதுக்குள்ள ரொம்ப போல, அது ஒரு மொமெண்ட், அவங்களுக்குமே அது ஒரு மொமெண்ட் தான். And then she feels that she has overstepped her boundaries. ஆமா ஆமா, அந்த சொல்லுவாங்க. Yeah, okay. So அது அவ்வளவுதான். அது ஒரு மொமெண்ட் இருந்தது, அந்த மொமெண்ட் ரெண்டு பேருமே கடந்து வந்துட்டாங்க. ஏன்னா கடைசி சீன்ல நீங்க சொல்லியிருப்பீங்க, த்ரிஷா மேம் கேட்பாங்க டாக்டர் கிட்ட, இல்ல ரம்யாக்கு ஏதாவது இருக்கா அப்படின்றப்போ he will say இல்ல அவங்க எதுவுமே இல்லைன்றப்போ I had a small confusion, was it true or did she cook up for இது அப்படின்ட்டு. So yeah, okay. Okay, so விடாமுயற்சி is on a full swing. இப்போ அடுத்த ப்ராஜெக்ட், are you taking it slow or I started working on my script. என்ன சொல்றீங்க? அதுக்குள்ளேயா படம் ரிலீஸ் இப்பதானே ஆச்சு? இந்த ஐடியா இருந்தது ரொம்ப நாளா. Okay. You have somebody in mind now? இல்ல, பொதுவா நான் என்ன பண்ணுவேன்னா, actually I write my script first and then I approach the artists and the producer. Okay. So நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கதை எழுதும்போது வந்து இவங்க மைண்ட்ல வச்சு தான் எழுதுனேன், அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆகலனா கூட I can change. அப்படி கூட you don't have that happens. I don't do that. Okay. அது என்ன ஜான்ரான்னு தெரிஞ்சுக்கலாமா? This time it's going to be a mass action entertainer. Okay, so அந்த படத்தோட ரிலீஸ்க்கு வந்து we will talk about more action and how you curated this that அப்படின்னு அந்த மாதிரி கேள்விகளோட நான் வரேன். But thank you so much. It's very sweet of you. நான் கேட்ட எல்லாத்துக்குமே you had a very good explanation and now I like ஒரு ரொம்ப கண்டென்ட்டா வந்து நான் போறேன். I have nothing கொஞ்சம் உறுத்தலாவோ எதுவுமே ஐயோ இது கேட்டிருந்திருக்கணும் அப்படிலாம் இல்லை. I'm fully content. Thank you so much for being really sweet and open to everything. Thank you so much. Pleasure. Thank you. One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.